வணக்கம். ஜேஎஸ் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இது உளுந்தம்பருப்பு, இதில் 20 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, இது 1 ஸ்பூன் நிறைய பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இப்போ நம்ம இது எந்த அளவில் ஊற வைக்கலாம் உங்களுக்கு அளவு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ இந்த உலக்கு எடுத்திருக்கேன், இதில் 2 போடுறேன் பச்சரிசி. இந்த மாதிரி 2 உலக்கு பச்சரிசி போட்டிருக்கேன். இதுக்கு இந்த இட்லி அரிசி புழுங்கல் அரிசி இதில் 1/2 கப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து வந்து இதே இதில் 1/2 கப்பு இதை ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வந்து எதில் நீங்கள் உலக்கில் எடுத்தாலும் சரி, டம்ளரில் எடுத்தாலும் சரி, கப்பில் எடுத்தாலும் சரி, 2 உலக்கு அரிசி பச்சரிசி, 1/2 உலக்கு புழுங்கல் அரிசி, 1/2 உலக்கு உளுந்தம்பருப்பு, எந்த இதில் எடுத்துக்கிட்டாலும் சரி. இதுக்கு வந்து இதை நல்லா ஊற வச்சுருங்க, 2 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த வரமிளகாய் எடுத்திருக்கேன், 20 மிளகாய், அதை தனியாக எடுத்து ஊற வச்சிடணும். அதோட இந்த சோம்பையும் போட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி இதை ஊற வச்சுருங்க. இப்போ வந்து அரைக்க போகிறப்ப, கிரைண்டரில் அரைக்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாய் சோம்பை முதல்ல போட்டு நல்லா அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா அரைங்க. 3/4 பங்கு அரைக்கிறப்ப அதோட இந்த பெருங்காயத்தூள், இந்த தனி மிளகாய் பொடியும் அதிலே சேர்த்து போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்க, மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம அந்த பணியாரம் ஊற்றுவோம். பாருங்க, உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தனி மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் பணியாரம் கரெக்டாக வரும். இப்போ எண்ணெயை தள்ளி விட்டால் நல்லா புஷ்ஷுன்னு வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. விடுவோம். பாருங்க, மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மிளகாய், சோம்பு, பெருங்காயம்லாம் போட்டனால இதுக்கு பேர் மசாலா பணியாரம், இல்லைன்னா கார பணியாரம்னு சொல்லலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.